Hello guys, welcome to our channel. So இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு பார்த்தீங்கன்னா சாலரியோட பேசிக்ஸ், ஸோ அதுக்கப்புறம் டிஏனா என்ன, அலவன்சஸ்னா என்ன அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ அதை வந்து அதுக்கு அடுத்த கிளாஸில் ப்ரீஃபாக பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ் சேலரி என்கேஷ்மெண்ட். லீவ் சேலரி என்கேஷ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இயருக்கு இவ்வளோ நீங்கள் லீவ் போட்டாலுமே அந்த லீவுக்கான சேலரியை வந்து நாங்கள் கொடுத்துருவோம். சரி ஓகேங்க, உங்களுக்கு ஒரு இயருக்கு வந்து நாங்கள் 21 நாள் லீவு தரோங்க. அந்த 21 நாள் நீங்கள் லீவ் எடுத்துக்கிட்டாலுமே அந்த 21 நாளுக்கான சேலரி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீவ் சேலரி என்கேஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் பெனிஃபிட் அண்டரில் வரும். ஸோ இதை எப்படி நம்ம சேலரியில் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ லீவ் சேலரி என்கேஷ்மெண்ட். லீவ் சேலரி என்கேஷ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது தேர் ஆர் டூ டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு பார்க்கும்போது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகே, நம்ம வந்து கிராஜுவிட்டியில் பார்த்தோம் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதில் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயில் ஒரு டூ டைப்ஸ் பார்த்தோம், கவர்ட் அண்டர் போக, நாட் கவர்ட் அண்டர் போக. ஆனால் இதில் அதெல்லாம் பார்க்க வேண்டாமான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, டேரெக்டாக நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் என்ன, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் என்ன அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். ஸோ இப்போ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காரு அப்படின்னா அப்போ என்னென்னு பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு லீவ் என்கேஷ்மெண்ட், அது அப்படி இல்லைனா 3 lakhs. ஸோ இப்போ வந்து நியூ அமெண்ட்மெண்ட் வந்து இந்த 3 lakhs வந்து 25 lakhs மாத்திட்டாங்க, சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாச்சுட்டரி லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 lakhs. ஓகே, 3 lakhs இங்கே இருக்குது. ஸோ 25 lakhs சேஞ்ச் பண்ணிக்கங்க. அண்ட் தென் 10 into ஆவரேஜ் சேலரி. ஆவரேஜ் சேலரி கால்குலேஷன், அதாவது நம்ம வந்து கிராஜுவிட்டி வந்து கால்குலேட் பண்ணும்போது ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணோம், ப்ரிசிடிங் மந்த்லேருந்து 10 month எடுத்தோம் இல்லையா? ஸோ கிராஜுவிட்டி பொறுத்த வரைக்கும் அவர் ரிட்டையர் ஆகிற ப்ரிசிடிங் மந்த் எடுத்துப்பீங்க. லீவ் என்கேஷ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவர் ரிட்டையர் ஆகிற டேட்லேருந்து கன்சிடர் பண்ணி டேட் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு தான் அதுக்கான சேஞ்ச். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 into நாட் எ ஃப்ரிக்ஷன் அல்லது ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர்ஸ் எடுப்போமான்னு கேட்டோம்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர்ஸ் எடுக்க மாட்டோம். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம கிராஜுவிட்டி கிளாஸில் சொல்லியிருப்போம். ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றது இப்போ 29 years 6 month 15 days இருக்குன்னு வச்சுக்கோங்க. 29 years 6 month 15 days அப்படி இருக்குன்னா இட்ஸ் கன்சிடர் as 30 years அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இதுதான் ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர்ஸ். அது இதில் எடுத்துப்போமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ 29 years 6 month 15 days அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க, 29 years தான் எடுத்துப்பீங்க. ஸோ அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம், நாட் ஏ ஃப்ராக்ஷன் இயர். ஓகேங்களா? ஸோ மைனஸ் லீவ் மந்த். லீவ் மந்த் அப்படின்றது நீங்கள் எத்தனை மாதம் லீவ் எடுத்திருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு எத்தனை மாதம் லீவ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, உங்கள் ஓவரால் சர்வீஸில் நீங்கள் எத்தனை மாதம் லீவ் எடுத்திருக்கீங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் ஒரு இயருக்கு உங்களுக்கு 21 நாள் லீவு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களோட டெர்மினேஷன் பீரியட், அதாவது நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் ஓவராலாக சேர்த்து எத்தனை மாதம் வந்து லீவ் போட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாத கணக்கில் லீவ் மந்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் அதில் போட்டுட்டு இன்டூ உங்களோட மறுபடியும் அதே ஆவரேஜ் சேலரி, நம்ம தேர்ட் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ண அதே ஆவரேஜ் சேலரியை நம்மளோட ஃபோர்த் கால்குலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இன் கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அப்படின்னும் போது இட்ஸ் எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 10AA சப்கிளாஸ் 1. ஸோ இதுக்கு அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸம்ஷன் கொடுத்துருவீங்க. என்ன எக்ஸம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூஸ் த பர்சன் ரிசீவ் அ லீவ் சேலரி என்கேஷ்மெண்ட் த பர்சன் வில் பி அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி தென் இட் வில் பி எக்ஸம்டட் அண்டர் திஸ் செக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி நோட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸம்டட் செக்ஷன் அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு ஹெட்டாக பார்த்துட்டு வரும்போது அதுவுமே சேர்ந்து நம்மளுக்கு கவர் ஆகிட்டே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்டட். ஸோ ஜென்ரலாக எக்ஸம்டட் செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செக்ஷன் 10 இஸ் எக்ஸம்ஷன் செக்ஷன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? as per Income Tax Act. Okay, so next. So in case if leave salary encashment received during a continuation of service, it will be fully taxable for both employee. So both employee அப்படிங்கும்போது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி. ஸோ ரெண்டு பேருமே ஆன்கோயிங் சர்வீஸில் நம்ம கிராஜுவிட்டிலே பார்த்தோம், ஆன்கோயிங் சர்வீஸில் கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணியிருந்தாலும் இல்லை ஆன்கோயிங் சர்வீஸில் வந்து லீவ் சேலரி என்கேஷ்மெண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தாலும் இந்த கால்குலேஷன்லாம் பார்க்கணுமான்னு கேட்டால் இந்த கால்குலேஷன்லாம் பார்க்கவே வேண்டாம், டேரெக்டாக எடுத்து ஃபுல்லி டாக்ஸபிள் அவ்வளோதான். ஓகே, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, ஓகேப்பா, ஓகே ப்ரோ கம், நீங்கள் வந்து இது ஃபுல்லி டேக்ஸ் போட்டுருங்க, நீங்கள் வந்து இதுக்கு எக்ஸாம்ஷன்லாம் உங்களால் எடுத்துக்க முடியாது, இட் வில் ஃபுல்லி டாக்ஸபிள், நீங்கள் இதுக்கு டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிடும். இது உங்களுக்கான ஜென்ரல் நோட். ஸோ நெக்ஸ்ட், so see this sum, Mr. Banu is working in Zebra Limited since last 25 years 9 months. ஓகேங்களா? ஸோ 25 வருடம் 9 மாதம் கொடுத்துருக்கான். ஸோ இந்த கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர்ஸ் எடுக்கணுமான்னு பார்த்தோம் இல்லையா, எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ எடுக்கக்கூடாது அப்படின்னா இப்போ 25 years 9 months அப்படின்னு இருக்குன்னா இட் வில் பி கன்சிடர் அஸ் 25 years only. ஓகேங்களா? ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியாலோ 2 month லீவ் ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டட் இயர். ஒரு வருஷத்துக்கும், அதாவது ஒரு 12 மாதத்துக்கும் 2 மாதம் லீவ் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, ஒரு 12 மாதத்துக்கு 2 மாதம் லீவ், அப்போ 10 மாதம் அவர் வேலை செஞ்சுருக்கணும். டியூரிங் த ஜாப் ஹி அவைல் 20 month லீவ். அவர் எவ்வளோ வந்து லீவ் வந்து அவைல் பண்ணியிருக்காரு மிஸ்டர் பானு தான். ஓகே, பானு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மந்த் லீவ் எடுத்துருக்காருன்னா 20 month வந்து லீவ் எடுத்துட்டாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து
At the time of retirement on 10/8/2020, he got rupees 1,50,000 as leave encashment. அதாவது அவர் வந்து எப்போ ரிட்டையர் ஆகிறாரு, 8ஆம் மந்த்தில் ரிட்டையர் ஆகிறார். 8ஆம் மந்த் அப்படின்னும் போது ஆகஸ்ட் மந்த் இல்லையா, அப்போ ஆகஸ்ட் மந்த் 10 வந்து ரிட்டையர் ஆகிறார். நம்ம கிராஜுவேட்டில் என்ன கேல்குலேஷன் பண்ணோம், அவர் ரிட்டையர் ஆகிற அந்த மந்த்துக்கு ப்ரிசிடிங் மந்த் என்னவோ அதுதான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அவர் ரிட்டையர் ஆகிற டேட்லேருந்து அந்த டேட்லேருந்து 10 மந்த்துக்கு வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணுவோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். கிராஜுவிட்டிக்கும் லீவ் என்கேஷ்மெண்ட்க்கும் இது ரெண்டு தாங்க டிஃப்ரென்ஸ். ஸோ கிராஜுவிட்டி பொறுத்த வரைக்கும் அவர் ரிட்டையர் ஆகிற ப்ரிசிடிங் மந்த் எடுத்துப்பீங்க. லீவ் என்கேஷ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரிட்டையர் ஆகிற டேட்ல இருந்து கன்சிடர் பண்ணி டேட் போட போறோம். ஓகேங்களா. சோ அப்போ ரிட்டையர்மென்ட் டைம்ல எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காருன்னா லீவ் என்கேஷ்மெண்டா 1,50,000 வந்து பாத்தீங்கன்னா லீவ் என்கேஷ்மெண்டா ரிசீவ் பண்ணிட்டார். ஓகே, அடுத்த பாயிண்ட் முடிஞ்சு. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. as on the date his basic salary was 5,000 per month. ஸோ அந்த டேட்டில் அவரோட பேசிக் சேலரி எவ்வளோ இருந்திருக்கு, 5,000 per மந்த்துக்கு இருந்திருக்கு. ஸோ அது கூட சேர்த்து டிஏ வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 2,000 per மந்த்துக்கு இருந்திருக்கு. கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5% ஆன் டேர்ன் ஓவர், அது கூட 2,000 ஃபிக்ஸ்டாக பர் மந்த்துக்கு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம ஃபிக்ஸ்டு அந்த பர் மந்த்துக்கு எடுத்துக்குமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் கமிஷன் வந்து எதுலேருந்து எடுக்கணும். கமிஷன் வந்து டேர்ன் ஓவர்லேருந்து அந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணுவோம் ஃபார் டெர்மினல் பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா. ஸோ அது இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, டெர்மினல் பெனிஃபிட்டில் அப்போ அது இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா டேர்ன் ஓவர் எவ்வளவோ அதில் 5% கமிஷன் போட போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டேர்ன் ஓவர் எஃபெக்டட் பை அசசி டியூரிங் த லாஸ்ட் 12 month ஈவன்லி 5 lakhs. ஸோ அவனே கொடுத்துட்டான் டேர்ன் ஓவர் வந்து 5 lakhs அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ அந்த 5 lakhsலேருந்து எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான் கமிஷன், 5% கொடுத்துருக்கான். ஸோ அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா சம்திங் 2,500 அந்த மாதிரி வரும். ஸோ அதுதான் உங்களோட கமிஷன். ஸோ நெக்ஸ்ட் Banu got an increment of 1,000 per month from 1/1/2020 on basic and 5,000 per month in DA. ஸோ என்னன்னா ஜனவரி மந்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னவா இருந்திருக்கும், அதுக்கு மைனஸ் பண்ணி போடுவோம் இல்லையா, கிராஜுவேட்டில் நம்ம போட்ட கேல்குலேஷனே தான். ஸோ அப்போ இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம மைனஸ் பண்ணி காட்டணும். இன்க்ரிமெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா அதை ஆட் பண்ணி காட்டுவோம். ஸோ பேசிக்கில் வந்து 1,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஏல ஒரு 500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரோட லீவ் என்கேஷ்மெண்ட் சேலரி கேல்குலேட் பண்ண சொல்லிட்டான். இது கேஸ் ஏ. கேஸ் பியில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 20 மாதம் லீவுக்கு பதிலாக 2 மாதம் லீவ் எடுத்திருந்தாருன்னா என்ன அப்படின்றது கேஸ் பிக்கான கொஷின். ஓகேங்களா. ஸோ சம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், லைக் லிமிட் என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு அந்த லிமிட்டு, அப்படி இல்லைனா 25 lakhs. இப்போ வந்துருக்க அமெண்ட்மெண்ட் படி 25 lakhs, ஆனால் இப்போ இதில் 3 lakhs இருக்கும். ஸோ நம்ம 3 lakhs கன்சிடர் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ கரண்ட்டில் வந்து அமெண்ட்மெண்ட்டுக்கு 25 lakhs உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ நம்ம அது ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்போம், அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்ட்டு 10 போட போகிறோம். அதுக்கப்புறம் 1 into ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர்ஸ் எடுக்க மாட்டோம். அதில் வந்து லீவ் மந்த் மைனஸ் பண்ணி ஆவரேஜ் சேலரி எவ்வளவோ அதுதான் நம்ம வந்து இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ரிசீவ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1,50,000 ஆக்சுவல் ரிசீவ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ நான் கன்சிடர் பண்ணி சொல்கிறேன் 25 lakhs எடுத்துக்காதீங்க, 3 lakhs வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இது 3 lakhs. ஸோ இது ரெண்டு முடிஞ்சோடு தேர்ட் பார்க்குறோம். ஸோ இப்போ ஆவரேஜ் சேலரி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் சம்மில், ஸோ அவர் ரிட்டையர் ஆகிற டேட்ல இருந்து நம்ம வந்து 10 month பின்னாடி போனோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆகஸ்ட்டில் வந்து 10 days இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆகஸ்ட், அதுக்கு முன்னாடி மந்த் என்ன இருக்கும், ஜூலை. ஸோ இப்படி எடுத்துக்கோங்க, ஆகஸ்ட், ஜூலை, ஜூன், மே, ஏப்ரல், மார்ச், ஃபெப், ஜான் அண்ட் தென் டிசம்பர், நவம்பர். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து 10 வருது. ஆனால் இந்த 10 எப்படி வந்துச்சு, நான் இங்கே ஆகஸ்ட் ஆட் பண்ணதுனால எனக்கு இங்கே 10 வந்துச்சு. ஆனால் ஆகஸ்ட்டில் இங்கே என்ன தான் கன்சிடர் பண்ணிக்கணும், 10 days தான் கன்சிடர் பண்ணிக்கணும் இல்லையா. அப்போ மிச்சம் 21 days எனக்கு இடிக்குது இல்லையா. 10 days இங்கே கன்சிடர் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மந்தில் வந்து 21 days இருக்குது. நவம்பரில் வந்து 21 days இல்லை, 0 days. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அக்டோபரில் 21 days கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அக்டோபரில் 21 days கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ அக்டோபர் 9 வரும் உங்களுக்கு. அதாவது ஆகஸ்ட் 10 அப்படின்றது எங்கன்னா அப்போ அக்டோபர் 9லேருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் 10 month வரும் இல்லையா. ஸோ அந்த கேல்குலேஷன் தான் இது. ஓகேங்களா. ஸோ 9 அப்படின்னும் போது 21 days இருக்கு. ஸோ இப்போ இங்கே நான் என்ன சொன்னேன்னா கொஸ்டின் படிக்கும்போது சொன்னேன் இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு. எப்போ அந்த இன்க்ரிமெண்ட் நடந்திருக்குன்னு சொன்னேன், ஜான் மந்த் தான் இன்க்ரிமெண்ட் நடந்திருக்குன்னு சொன்னேன். ஸோ அவர் ஆக்சுவலாக பேசிக் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவரோட பேசிக் 5,000, டிஏ வந்து 2,000 அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து 1,000 ரூபாய் பேசிக்கும் 500 ரூபாய் டிஏஓ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அப்போ அந்த 5,000 1,000 ரூபாய் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 4,000 ரூபாய் தான் ரிசீவ் பண்ணியிருப்பார். எப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் 4,000 தான் ரிசீவ் பண்ணியிருப்பார். அப்போ டிஏ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பார், 2,000 ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டார். 1,500 தான் ரிசீவ் பண்ணியிருப்பார். எப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 and 4,000 இதுதான் ரிசீவ் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஜான்ல இருந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பார், 5,000 அண்ட் தென் 2,000 ஓவராலாக 7,000 ரிசீவ் பண்ணியிருப்பார். அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சா. ஸோ இப்போ இப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபருக்கு 4,000 வாங்கியிருப்பாரு. அப்போ அந்த 4,000 டிவைடட் பை அந்த 4,000ன்றது எத்தனை நாளைக்கானது, அக்டோபரில் எத்தனை நாள் இருக்கும், ஸோ 31 days இருக்குமா, 31 days ஓகே 31 days இருக்குமா. ஸோ டிவைடட் பை 31 into 21 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க.
ஸோ 2709.6 சம்திங் போகும். ஸோ அதை வந்து 2710 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி கால்குலேட் பண்ண புரிஞ்சுச்சா? 4000 டிவைடட் பை அக்டோபரில் எத்தனை நாள் இருக்குது? 31 நாள் இன்டூ, அதாவது டிவைட் பை 31 இன்டூ 21 நாள், அதாவது 1 டேக்கான சேலரி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 21 டேஸ்க்கான சேலரி கண்டுபிடிக்கிறீங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ அதே மாதிரி டிஏக்கு போட போகிறோம். டிஏக்கு எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். டிஏ வந்து 1500 டிவைடட் பை 31 இன்டூ 21. ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1016 அந்த மாதிரி சம்திங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்துக்கானது. இப்போ ஆகஸ்ட் மந்த் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நம்ம 10 டேஸ் தான் எடுத்துக்கிட்டோம். ஆகஸ்ட்டுக்குமே 31 டேஸ் இருக்க போகுது. அப்போ ஆகஸ்ட் கால்குலேஷன் போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இடத்துல பேசிக்கும் டிஏவும் இன்க்ரிமெண்ட் நடந்துச்சு, அப்போ அதையும் ஆட் பண்ணி தான் போடணும். அப்போ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 5000 டிவைடட் பை 31 இன்டூ 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1612.9 சம்திங் வருது. ஸோ அதை வந்து 1613 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து டிஏ கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா 1500 எடுத்துக்க மாட்டோம். இன்க்ரிமெண்ட் 500 நடந்திருக்கு, அதோட சேர்த்து 2000 டிவைடட் பை 31 இன்டூ 10 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 645 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் கால்குலேஷன் ஃபார் லீவ் என்கேஷ்மெண்ட்டுக்கு. ஸோ உங்களோட ஆவரேஜ் கால்குலேஷன் நீங்கள் இப்படி தான் கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இதை இப்படி கால்குலேட் பண்ணிட்டு மொத்தமாக ஆட் பண்ண போகிறோம், பேசிக்கும் டிஏவும். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 47,323. இது பேசிக். டிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,661. இது வந்து டிஏக்கு வரும். இப்போ கமிஷன் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா கமிஷன் பொறுத்த வரைக்கும் டேர்ன் ஓவரில் தான் எடுக்க போகிறோம். டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது பர் இயர்க்கான டேர்ன் ஓவர் இல்லையா? ஸோ அங்கே கொடுத்துருப்பான் பாருங்க. டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது அந்த வருஷத்துக்கான, அதாவது 12 மந்த்துக்கான டேர்ன் ஓவர், அசசிக்கான டேர்ன் ஓவர் 12 மந்த்னு கொடுத்துருப்பான். அப்போ அந்த 5 lakhsல நீங்கள் வந்து 5% போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs இன்டூ 5%. ஸோ 25,000 கிடைக்க போகுது. ரைட்டா? நான் வந்து கொஸ்டினில் 2500 சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து 25,000. ஸோ 25,000ல் வந்து பார்த்தீங்கன்னா இது 12 மந்த்துக்கானது. அப்போ டிவைடட் பை 12 இன்டூ, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆவரேஜ் சேலரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மந்த் தான் எடுத்துப்போம். அப்போ இன்டூ 10 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கமிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,833.333 போயிட்டே இருக்கும். ஸோ 20,833 அப்படின்னு எடுத்துக்க போகிறீங்க கமிஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கிராஜுவேட்லேயே பார்த்தோம் இந்த ஆவரேஜ் கால்குலேஷனுக்கு என்னென்னலாம் எடுத்துப்போம், பேசிக்ஸ், டிஏ, கமிஷன், இது 3 எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அதுவே கொடுத்துட்டுனா இன்கேஸ் டிஏ ஃபார்மிங் பார்ட்டாக இருந்துச்சுன்னா எடுத்துருப்போம். இதில் ஃபார்மிங் பார்ட் இல்லை, வரக்கூடிய சம்ஸில் ஃபார்மிங் பார்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபார்மிங் பார்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது 3த்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய டோட்டல் 86,817. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 86,817 அப்படின்னு இது 3த்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு டோட்டல் கிடச்சிருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா டிவைட் பை 10 போட்டால் தானே ஒரு மந்த்துக்கான ஆவரேஜ் சேலரி கிடைக்கும். ஸோ அப்படி போட்டோம், டிவைட் பை 10 போடுறீங்க அப்படின்னா 8,682 அப்படின்னு உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 8,682 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஸோ ஆவரேஜ் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பர் மந்த்துக்கான சேலரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டாட்யூட்டரியில் நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதுபடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா பர் மந்த்துக்கான ஆவரேஜ் சேலரி நம்மளுக்கு எவ்வளோ தெரிஞ்சிச்சு, அதாவது 8,682 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ ஸ்டாட்யூட்டரி படி என்ன பண்ணுவோம், இன்டூ 10 போடுவோம் இல்லையா? ஸோ இன்டூ 10 போட்டிங்க அப்படின்னா 86,820 அப்படின்னு வரும். ஸோ இதை நீங்கள் கேட்கலாம், அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே, நம்ம ஏன் அங்கே டிவைடட் பை 10 போட்டு இந்த இடத்துல மறுபடியும் இன்டூ 10 ஆட் பண்ணுறோம், இதனால் நம்மளுக்கு ஒரு 3 ரூபா கம்மியாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, லால வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கான். நீங்கள் வந்து ஆவரேஜ் சேலரி பர் மந்த் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து 10ல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடுங்க அப்படின்றது லா படி ஃப்ரேம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ஏன்னா ஏன் வாத்தியாரே இதுக்கு வந்து பருத்தி மூட்டை வந்து குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படிலாம் இல்லை. ஸோ அவன் லா எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கானோ அதுபடி நம்ம வந்து அப்ரோச் பண்ணிட்டே போவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒன் இன்டூ, இது வந்து ஒரு அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் தான். ஸோ 1 இன்டூ ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர்ஸ் எடுத்துக்க மாட்டோம். ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர்ஸ் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படியே எடுத்துக்க போகிறோம். 1 இன்டூ மைனஸ், இவர் எத்தனை நாள் லீவ் போட்டிருக்காரு, 20 மந்த் லீவ் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ மைனஸ் 20 இன்டூ எவ்வளோ ஆவரேஜ் சேலரி நம்மளுக்கு கிடச்சிச்சு, 8,682 இல்லையா? ஸோ இது அப்படியே டெரைவ் பண்ணியாச்சு இந்த 4th. ஸோ இதை டெரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ 1 இன்டூ 25 is 25. 25 into 20, 25 minus 20 is 5. 5 into 8,682. ஸோ போட்டோம் அப்படின்னா 43,410 அப்படின்னு கிடைக்க போகுது. ஸோ இந்த 43,410 அப்படின்றத வச்சுட்டு 3த்தையும் கம்பேர், 4த்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். என்ன 4த்தையும் அவர் ஆக்சுவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறது 1,50,000 ஆக்சுவல் ரிசீவ். செகண்ட் ஆக்சுவல் ரிசீவ், அதுக்கப்புறம் ஸ்டாட்யூட்டரி லிமிட் 3 lakhs இதில். ஓகே, நம்ம அமெண்ட்மெண்ட் இப்போ 25 lakhs வந்திருக்கு, இப்போ 3 lakhs வரைக்கும். ஸோ 3 lakhs. ஸோ அடுத்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா 86,820 அப்படின்னு வந்துச்சு நம்ம ஆவரேஜ் சேலரி கால்குலேஷன் எடுத்து. ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்த் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த டெரைவ் பண்ண இந்த அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் டெரைவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர்
43,410. ஸோ இது 4த்தில் விச் எவர் இஸ் லோவர். ஸோ இது 4த்தில் விச் எவர் இஸ் லோவர். ஸோ 46,410 தானே லோவர். ஸோ அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 1,50,000 மைனஸ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1,06,590. இது வந்து உங்களோட டாக்ஸபிள் லீவ் என்கேஷ்மெண்ட் சேலரி. ஸோ இது நீங்கள் வந்து டாக்ஸபிள் பண்ணிடுவீங்க. இது கேஸ் ஏ. கேஸ் பி அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் 1,50,000 3 lakh ஸ்டாச்சுட்டரி லிமிட் 8,820 அப்படின்னு பார்த்தாச்சு. கடைசி அந்த அரித்மெட்டிக்கல் கால்குலேஷனில் மட்டும் தான் ஒரு சேஞ்ச் நடக்கும். என்ன சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 20 மந்த்துக்கு லீவுக்கு பதிலாக 2 மந்த் லீவாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ அந்த 20 மந்த்துக்கு பதிலாக இங்கே 2 போட போகிறோம். அப்போது 1 into like 25 minus 2 into 1 into அதாவது 23 கிடைக்கும். 8,682 போட்டோம் அப்படின்னா 1,99,686 அப்படின்றது உங்கள் ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 2 month லீவ் எடுத்திருந்தா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லோவர் பார்க்க போகிறோம். விச் எவர் இஸ் லோவர் பார்க்குறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி தெரிஞ்சு போச்சு 86,820 அப்படின்றது உங்களுக்கு லோவராக இருக்குது. ஸோ அதை கொண்டு போய் 1,50,000 மைனஸ் 86,820 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 63,180 இஸ் ஒரு டாக்ஸபிள் லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க லீவ் என்கேஷ்மெண்ட்கான கால்குலேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன். ஸோ பென்ஷனுக்கான கால்குலேஷன் நம்ம எப்படி பண்ண போகிறோம்? ஓகேங்களா? ஸோ பென்ஷன் அப்படின்னா ஜென்ரலாகவே தெரியும். எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சர்வீஸ் பீரியட் முடிஞ்சிச்சு. சர்வீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுவார்னா சர்டன் அமௌண்ட் வந்து மந்த்லியாவோ இல்லை லம்சமாவோ ரிசீவ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அவரோட டெர்மினேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா. ஸோ என்ன பென்ஷன் ஆக்ட் கீழே வந்து போட்டிருந்தாரு. இதெல்லாம் நீங்கள் வந்து கிராஜுவிட்டி ஆகட்டும், லீவ் சேலரி என்கேஷ்மெண்ட் ஆகட்டும், பென்ஷன், ரிட்டர்ன்ஸ்மெண்ட் காம்பன்சேஷன், விஆர்எஸ், இது எல்லாமே வந்து லாண்ட் எத்திக்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க ப்ரீஃபாக. ஏன் உங்களுக்கு தெரியலாம் இதுக்கான கால்குலேஷன்லாம் நம்ம எப்படி போகிறது அப்படின்றதெல்லாம் அந்த லாவில் வந்து கொடுத்துருப்பான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இப்படி தான் டெரைவ் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ பென்ஷன் அப்படின்னும் போது தட் பர்சன் வந்து கம்ப்யூட்டடாக வாங்கியிருக்கலாம். அதாவது லம்சமாக ரிசீவ் பண்ணிருக்கலாம், அன்கம்ப்யூட்டடாகவும் வாங்கியிருக்கலாம். அன்கம்ப்யூட்டட்னா மாதம் ரிசீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி பென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா there are 2 types. ஸோ ஃபஸ்ட் டைப் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு பார்க்கும்போது there are 2 types. ஸோ கேஸ் 1 அதாவது 2 கேஸ். அதில் கேஸ் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் பர்சன் பென்ஷனும் கிராஜுவிட்டி சேர்த்து வாங்கியிருக்காரு. ஸோ பென்ஷனும் கிராஜுவிட்டி சேர்த்து வாங்கியிருக்காரு அப்படின்னா எப்போ வந்து அது வந்து டாக்ஸபிள் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பென்ஷன் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டடாக வாங்கியிருக்கணும். அன்கம்ப்யூட்டடாக இருந்துச்சு அப்படின்னா தட் வில் பி ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகேங்களா? அன்கம்ப்யூட்டட் அப்படின்னா மந்த்லியாக வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஃபுல்லி டாக்ஸபிள். இதுவே லம்சமாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ கேஸ் 1 அவர் வந்து பென்ஷனோட சேர்த்து கிராஜுவிட்டியும் வாங்கியிருந்தார் அப்படின்னா என்னன்னு பார்த்துங்க 1/3 ஆஃப் த பென்ஷன் அமௌண்ட் ரிசீவ்ட் எக்ஸம்டட். ஸோ அவர் வாங்கின பென்ஷனில் 1/3 வந்து நீங்கள் எக்ஸம் பண்ணிட்டு மிச்சம் இருக்க அமௌண்ட்டை டாக்ஸபிள் பண்ணுவீங்க. ஓகேங்களா? பென்ஷன் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும்? கம்ப்யூட்டடாக வாங்கியிருக்கணும். அன்கம்ப்யூட்டடாக இருக்குன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். அப்போ மாதம் வாங்கியிருந்தாருன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். இன்கேஸ் லம்சமாக மொத்தமாக வாங்கியிருக்காருன்னா அப்போ தான் இந்த எக்ஸம்ஷனே அப்ளிகபிள் ஆகும் ஃபார் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகேங்களா? ஸோ செகண்ட் கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது பென்ஷன் வெறும் பென்ஷன் மட்டும் வாங்கியிருக்காரு. பென்ஷன் கூட சேர்த்து வேறு எதுவும் வாங்கலை அப்படின்னா 1/2 ஆஃப் ஆஃப் த பென்ஷன். ஓகேங்களா? அதாவது நான் 5 லட்சம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டடாக 5 லட்சம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 2,50,000 எக்ஸாம் பண்ணி 2,50,000 மட்டும் தான் நான் டாக்ஸ் பே பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைப் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னும் போது இவர் எது கீழே போயிடுவார்? எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 10A கிளாஸ் 2. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எக்ஸம்ஷன் ஆகிடுவார். ஸோ அவர் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருந்தாலும் பென்ஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருந்தாலும் அவர் எக்ஸம்ட் ஆகிடுவார் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ கீழே கொடுத்துருக்க நோட் பார்த்துக்கங்க. அன்கம்ப்யூட்டட் பென்ஷன் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் ஃபார் போத் பீரியாடிக்கல் பென்ஷன் அதாவது லம்சம் பென்ஷன் ஆர் டாக்ஸபிள் ஃபார் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய், ஒன்லி ஃபார் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய். தட் மீன்ஸ் இப்போ அன்கம்ப்யூட்டடாக இருக்குது அப்படின்னா மாதம் வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி மாதம் வாங்குறாரு அப்படின்னா ஃபுல்லி டாக்ஸபிள். எவ்வளோ நீங்கள் வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லி டாக்ஸ் போட்டுருவீங்க. டாக்ஸ் அமௌண்ட் கால்குலேட் பண்ணி ஸ்லாப்ரேட் பண்ணி. ஸோ இன்கேஸ் அதுவே லம்சமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒன்லி கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எக்ஸம்டடு. இவருக்கு வந்து கால்குலேஷனை போட்டு நம்ம எவ்வளோ எக்ஸம்டட் அப்படின்றத கொடுப்போம் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த நோட்டில் இருக்குது. ஸோ சம் பார்க்கலாம். So see this sum. Mr. Amit has retired from his job on 31/3/2020. So March கரெக்டாக வந்து ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்கில் வந்து போகிறாரு. ஸோ 31st March 2020 போகிறாரு. From 1/4/2020 he was entitled to a pension of 3,000 per month. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து மார்ச்சிலிருந்தே என்னன்னா இவருக்கு வந்து 3,000 ரூபாய் வந்து மாதம் நாங்கள் வந்து அன்கம்ப்யூட்டடாக கொடுக்குறாங்க. ஓகே, கம்ப்யூட்டர் இல்லை அன்கம்ப்யூட்டடாக கொடுக்குறாங்க. ஸோ 3,000 ரூபாய் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிங்க அப்படின்றார். On 1/8/2020 he got 80% of the pension computed and received 1,20,000. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/8/2020 அதாவது ஆகஸ்ட் மந்த்து, அப்போது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதமும் என்ன பண்ணியிருக்காரு? அன்கம்ப்யூட்டடாக பென்ஷனை ரிசீவ் பண்ணியிருக்காரு. 3,000 3,000 3,000 3,000ன்ட்டு.
ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ தான் வந்து இப்போ கம்ப்யூட்டடாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு ஆகஸ்ட் மந்த்து 1,20,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்காரு. அப்போது 100% ரிசீவ் பண்ணியிருந்தா எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் இல்லையா. லைக் 80%க்கு 1,20,000 ரிசீவ் பண்ணியிருக்காரு. அப்போ முதலே அதாவது நான் கேட்குறது என்னன்னா ஏப்ரல் மந்த்தே அதை கம்ப்யூட்டடாக வாங்கியிருந்தாருன்னா எவ்வளோ வாங்கியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1,20,000 80%, அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அப்போது 1,20,000 டிவைடட் பை 80 இன்டூ 100. ஸோ அவர் ஏப்ரல் மந்த்தே வாங்கியிருந்தார் அப்படின்னா கம்ப்யூட்டடாக வாங்கியிருந்தார் அப்படின்னா 1,50,000 வாங்கியிருப்பார் இல்லையா. ஸோ அது 100%க்கானது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்மில் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான், கம்ப்யூட்டட் டாக்ஸபிள் பென்ஷன் இஃப் இஸ் எ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் என்ன, கேஸ் பி வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணலன்னா என்ன, கேஸ் சி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணுறாரு போக ஆக்டில் கவர் ஆகலைன்னா என்ன. ஸோ இதில் கிராஜுவிட்டி கொடுக்கல, அதனால் போக ஆக்ட் கவரிங் நாட் கவரிங் அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ண வேணாம், டேரெக்டாக நம்ம வந்து சம்மில் போவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் ஏ பார்க்கலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காரு அப்படின்னா இவர் வாங்கியிருக்காரு இல்லையா அன்கம்ப்யூட்டட் பென்ஷன், அதுக்கு மட்டும் நம்ம டாக்ஸபிள் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அன்கம்ப்யூட்டட் பென்ஷன் அப்படின்னும் போது 3,000 ரூபாய் ரிசீவ் பண்ணியிருக்காரு. எத்தனை மாதம் சொன்னேன், ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும். ஏன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கு அப்புறமா தானே கம்ப்யூட்டடாக வாங்குறாரு. அப்போ அந்த 4 மாதத்துக்கு நம்ம டாக்ஸ் போடணும் இல்லையா. அப்போ 3,000 × 4 போட்டிங்கன்னா 12,000 ரூபாய். ஸோ 12,000 ரூபாய் வில் பி டாக்ஸபிள். ஸோ அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 to 31/3, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு தான் நம்ம போடுறோம். இந்த ஃபினான்ஷியல் இருந்து அடுத்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் போடுவோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா 18/2022 31/3/2021. ஸோ அது வரைக்கும் என்னன்னா 80% ஆஃப் த கம்ப்யூட்டட் பென்ஷன் மட்டும் தான் ரிசீவ் பண்ணுறாரு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 80% அப்படின்னும் போது அவர் ரிசீவ் பண்ணியிருக்கிறதுல லைக் 3,000 டிவைடட் பை 100 இன்டூ 80. ஸோ போட்டோன்னா 2,400 மட்டும் தான் வரும். ஓகேங்களா. ஸோ அந்த 2,400க்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டடாக வாங்கிட்டாரு. மிச்சம் இருக்க 20% அன்கம்ப்யூட்டரில் தானே இருக்குது. சம் படி சொல்கிறாங்க 80% வந்து கம்ப்யூட்டடாக வாங்கிட்டாருங்க, இன்னும் 20% வந்து அன்கம்ப்யூட்டடாக தாங்க இருக்குது. ஸோ அந்த 20% அன்கம்ப்யூட்டடுக்கு நம்ம டாக்ஸபிள் போடணும் இல்லையா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு. அப்போது அந்த 3,000 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100%. அப்போ 3,000 டிவைடட் பை 100 இன்டூ 80% வந்து கம்ப்யூட்டடாக வாங்கிட்டாரு. அப்போ 2,400 வரைக்கும் கம்ப்யூட்டடாக வாங்கிட்டாரு. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ அப்போ 2,400 வரைக்கும் கம்ப்யூட்டட் வாங்கிட்டாரு அப்படின்னா மிச்சம் 600 இருக்கும் இல்லையா. அந்த 600 இன்னும் அன்கம்ப்யூட்டடாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த 600 எதுலேருந்து அன்கம்ப்யூட்டடாக இருக்கும், ஆகஸ்ட் மந்த்லேருந்து இருக்கும் இல்லையா. அப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச். ஸோ 8 மாதம். 8 மாதத்துக்கு அந்த 600 ரூபாய் அன்கம்ப்யூட்டடாக இருக்குது இல்லையா. ஸோ அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர் பார்க்குறோம், ஏப்ரல் டு மார்ச். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயரில் ஃபஸ்ட்டு இருக்க 4 மாதத்துக்கு அன்கம்ப்யூட்டடாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டடாக வெறும் 80% தான் ரிசீவ் பண்ணுறாருன்னு போட்டாச்சு. மிச்சம் 20% அன்கம்ப்யூட்டடாக இருக்குது, அதை நம்ம டாக்ஸபிள் பண்ணோம்ல. ஸோ அந்த கால்குலேஷன் தான் இந்த 600. ஸோ 600 இன்டூ 8 மந்த் போட்டிங்க அப்படின்னா 4,800 அப்படின்னு வரும். ஸோ ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ 4,800 ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ கம்ப்யூட்டர் பென்ஷன் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் பென்ஷன் அப்படின்னும் போது 1,20,000 ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஓகேங்க, 1,20,000 இட்ஸ் ஃபுல்லி எக்ஸம்ப்டட் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லையா, கம்ப்யூட்டராக வாங்கியிருந்தா. ஸோ அந்த ஃபுல்லி எக்ஸம்ப்டட் கொடுத்தாச்சு, நில்லாச்சு. ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மேலே ரெண்டுத்தையும் 12,000 4,800 ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 16,800 வரும். ஸோ இட்ஸ் எ டாக்ஸபிள் பென்ஷன் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி எவ்வளோ வந்து டாக்ஸ் பண்ணணும் அவரோட பென்ஷனுக்கு 16,800 வந்து டாக்ஸபிள் பென்ஷனாக காட்டணும். அதுக்கடுத்து கேஸ் பி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் அ பர்சன் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அண்ட் கிராஜுவிட்டியும் ரிசீவ் பண்ணல அப்படின்னா. ஸோ கிராஜுவிட்டியும் ரிசீவ் பண்ணல அண்ட் தென் அவர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாகவும் இருக்கார். ஸோ நம்ம பார்த்தது எத்தனை அந்த 1/3 2/3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் பென்ஷனுக்கு மட்டும் தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் 1/3 அப்படின்னா ப்ளஸ் கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணியிருந்தா என்னன்னு பார்த்தோம். இந்த கேஸில் வந்து கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணல. அப்போ ஆஃப் த பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸம்ஷனாக கொடுத்துடலாம். ஆஃப் த பென்ஷன் எக்ஸம்ஷனாக கொடுக்குறோம் அப்படின்னா வெறும் கம்ப்யூட்டர் பென்ஷன் மட்டும் தான் கொடுப்போம். அப்போ இந்த இடத்துல கம்ப்யூட்டர் பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 தான் கம்ப்யூட்டடாக வாங்குறான். இன் கேஸ் அவன் ஓவராலாக வாங்கியிருந்தானா எவ்வளோ வாங்கியிருக்கணும், 1,50,000 வாங்கியிருக்கணும் இல்லையா. அதில் தான் நீங்கள் பாதி கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ 1,20,000 நீங்கள் பாதி எடுக்க மாட்டீங்க. எப்படி சார் நீங்கள் வந்து 1,20,000 தான் கம்ப்யூட்டராக வாங்கியிருக்கான், அப்போ அந்த கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் த பென்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நம்ம லா படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பென்ஷன் ரிசீவ்டில் ஆஃப் த பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். லைக் அதை வந்து அசியூம் டு பி கம்ப்யூட்டட் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ அசியூம் டு பி கம்ப்யூட்டட் அப்படின்னும் 1,50,000 நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் இந்த சம் கால்குலேட் பண்ணும்போது. அதில் பாதி எடுத்தீங்க அப்படின்னா 75,000. ஸோ அந்த 75,000 நீங்கள் எக்ஸம்ஷனாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸபிளாக 45,000 தான் வரும். ஸோ அந்த 45,000 நீங்கள் டாக்ஸபிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஒன்று கால்குலேட் பண்ணோம்ல அன்கம்ப்யூட்டட், அது வந்து எல்லாருக்குமே டாக்ஸபிள்னு பார்த்தோம். லைக் அன்கம்ப்யூட்டடாக இருக்கனாலே எல்லாருக்கும் டாக்ஸபிள் இல்லையா. ஸோ அப்படியே அந்த அமௌண்ட் தூக்கி இங்கே போட்டுக்கோங்க. அப்போ 16,800 + 45,000. ஸோ இதை போட்டோம் அப்படின்னா 61
51,800 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அவர் வந்து கிராஜுவிட்டி சேர்த்து ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். கிராஜுவிட்டி சேர்த்து ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த 1/2க்கு பதிலாக 1/3 மாறப்போகுது. அதே 1,50,000 மேலே 1/3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 50,000 கிடைக்கும். ஸோ 1,20,000 - 50,000 எவ்வளோ ஆச்சு? 70,000 வரும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு லைக் கவர்மெண்ட் எம்ப்ளாய் கால்குலேட் பண்ணோம் இல்லையா? 16,008. ஸோ அதை தூக்கி அப்படியே இங்கே போட்டுக்க போகிறீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்சர் 70,000, அதாவது 1/3 வந்து மைனஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆன்சர் 70,000. ஸோ அந்த 70,000யும் இந்த 16,800 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 86,800 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருப்போம் அந்த கம்ப்யூட்டர் அமௌண்ட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் கால்குலேஷன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி அண்ட் தென் பென்ஷன், லீவ் சேலரி, என்கேஷ்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் அண்ட் தென் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம், அதாவது விஆர்எஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் இஸ் நத்திங் பட் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலையிலேருந்து ஆட்களை தூக்குறோம், எனக்கு இவன் வேண்டாம் அப்படின்னு ஆட்களை தூக்குறான் அப்படின்னா அந்த டைமில் தட் எம்ப்ளாயி சம்திங் ரிசீவ்டு இல்லையா? அந்த டைமில் அந்த எம்ப்ளாயி எதனா ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா தட் வில் பி ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 3. எவ்வளோ ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அது, அப்படி இல்லைனா 5 lakhs, அப்படி இல்லைனா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஆக்ட் படி ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பான். ஸோ இந்த 3 அமௌண்ட்டில் விச் எவர் இஸ் லோவர் அதை வந்து நீங்கள் எக்ஸாம்ஷனாக கொடுத்துருப்பீங்க. இது வந்து ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷனுக்கு. இன் கேஸ் ஆஃப் விஆர்எஸ் அப்படின்னு பார்க்கும்போது விஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் there is a 2. என்னன்னா ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு கைடன்ஸ் படி, அப்படி இல்லைனா 5 lakhs. ஸோ இது ரெண்டுத்தில் விச் எவர் இஸ் லோவர் எக்ஸாம்ஷனாக நீங்கள் கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் பெனிஃபிட், ஓவரால் டெர்மினல் பெனிஃபிட்னா என்ன அப்படிங்கிறத இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அலவன்சஸ், என்னென்ன அலவன்சஸ் இருக்குது, அதை எப்படி டாக்ஸபிள் பண்ண போகிறோன்றதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.